என்னங்க என்னங்க சொல்ற இவ? பதட்டப்படாம பொறுமையா இருங்க நாயகி. காசு கொடுத்தா சரியாயிரும். சரண்யா முதல்ல காசு எடுத்து கொஞ்சம் கூட சீக்கிரம். இங்க இருந்து போ. இந்தாங்கம்மா. காசை கொடுத்து சீக்கிரம் அனுப்பிச்சு விடுமா. போ போ சொல்றேன்ல போ. போயிடு. கூட்டு போமா. போ. ஏமா என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? போ சொல்றேன்ல கோயில் முன்னாடி. போயிடு. இப்படி வாமா. சரண்யா வாமா. சொன்ன கேளு. போயிடு. திடீர்னு வந்து கத்தனதும் பயந்தே போயிட்டேன். பைத்தியக்காரி போல வந்து இறங்கல, அதுக்குள்ள கோயிலுக்கு வராதீங்க வராதீங்கன்னு கத்துறா. கவலைப்படாத, போலாமா? ஆமா போலாம். வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும். எனக்கு நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. ஓம் நமச்சிவாய. சாமி சாமி, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து கவனமா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம். இன்னைக்கே உனக்கும் கல்யாண நாளுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. ஆனா இந்த வெள்ளி விழா சிறப்பா நடந்தா நல்லது. ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, உன் நேரம் நல்லா இல்லை. நீ கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் உனக்கு சொல்றேன். இந்த விழாவில் ஏகப்பட்ட தடங்கள் வரும். இதை எல்லாத்தையும் மீறி நீ இதை செஞ்சாகணும். சரண்யா வா, நாமளும் போலாம். உனக்கு கிரகம் சரியில்லை. இன்னைக்கு இந்த சடங்கு நடந்தா உனக்கு வரப்போற பாதிப்பு கம்மியா இருக்கும். இல்லைன்னா ஓம் நமச்சிவாயம். சாமி, நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் சாமி எனக்கு ஒரு வழி காட்டணும். ஓம் நமச்சிவாய. நான் உன் கையில் கட்டி விட்டதை அருந்து விழாம பார்த்துக்க. தெய்வம் உனக்கு துணையா இருக்கும். சாமி, நீங்க இதை கட்டி விட்டதும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷமா. உன் வீட்டில் எல்லாரும் வந்தாச்சாமா? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. என் பையனும் மருமகளும் இப்ப வந்துருவாங்க. நிச்சயம் வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க சாமி. இந்த சடங்கு நடக்கும்போது அவங்களும் உன் கூட இருந்தாகணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இருப்பாங்க சாமி. நீங்க சொன்னபடியே எல்லாமே நடக்கும்.
என்ன சாமி? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க போலாம். ஓம் நமச்சிவாய. ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். அம்மா, சாமி என்னம்மா சொன்னாரு? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு இவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரு இத கட்டி விட்டாரு. ஆனா சரண்யா, அந்த சாமியாரு என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு. ஆனா என் மனசு கஷ்டப்படுமோன்னு அவர் சொல்லாம மறைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அம்மா, என்னம்மா நீ? அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. பூஜா, அத்தை, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தாகணும். சின்ன தடங்கள் கூட வரக்கூடாது. அத நீதான் முன்ன நின்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணணும். எல்லா பொறுப்பையும் நீ எடுத்துக்கோ. நான் உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்க போலாம். చంపేస్తానురా. వాడు జోకర్ పెడితే నువ్వు తీసుకున్నావా? ஏண்டா, அவன் வேணும்னே ஜோக்கர் போட்டா நீ எடுப்பியா? பேசி வச்சு விளையாடுறீங்களோ? என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? லூசுன்னு நினைச்சியா? அடி தாங்க நான் கொடுக்கா. எட்ரா உள்ள இருந்து இழிப்பு பத்தி எதுக்கு? என்னக்கா எல்லா ஆட்டத்திலையும் நீயே ஜெயிக்கிற? அதான் நான் அதிர்ஷ்டம். ஏய், என்னடா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடுத்த ஆட்டம் போடுங்க. டேய், இங்க எதுக்குடா வண்டி நிப்பாட்ற? வா, அணியன் நினைக்க போறவங்கள பார்க்க போலாம். ஐயோ, கொஞ்சம் மங்கே பார். என்னடா யாரோ சீட்டு விளையாட்டு இருக்காங்க, அவங்கள போய் காமிக்கிற? அது பைத்தியக்கார். சீட்டு விளையாடுறதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா பார். அந்த பொண்ணு தானே நம்ம அண்ணி, புது அண்ணி. நாசமா போச்சு. ஏன் அடிக்கிற? இதாடா ஏண்டா, இதுக்கே இப்படி அடிக்கிறடா? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கேடா. இன்னும் அண்ணே பார்க்கணும், எவ்வளவோ பேர் பார்க்க வேண்டியது இருக்கேடா. ஏய் அமுதா, ஏமி ராவா. டேய், இவ தெலுங்குடா. ஐயோ ஐயோ. அமுதா, என்ன மறந்துட்டியா? போன் பண்ணல, அது நான் தான். வா வா வா. இரு வரேன். டேய், அவ தமிழ்ல வர பேசுறா. எனக்கு காது கேக்குதுடா, அவ தமிழ் தான் பேசுறா. அக்கா, என்னக்கா நீ பாட்டு ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்க? அடி தாங்க நான் கொடுக்கா. வரேன் இரு. டேய், உனக்கு மனசாட்சி இல்லையாடா? இவளையாடா நம்ம நடிக்க வைக்க போறோம்? டேய்,
அன்னைக்கும் இவளுக்கும் ஒரு பொருத்தம் கூட இல்லையாடா. இங்க பாரு, இப்போதைக்கு வேற ஆளே கிடைக்கல. இவ்வளவு வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். புரியுதா உனக்கு? ஏமிரா, ஏமி காவாலி. யார காவாலியா? காவாலையா? சுத்தம். ஏமா, எங்க அண்ணன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா ஜாலியா கொஞ்சம் சீட் விளையாண்டுக்கிட்டு இருக்க. நான் தான் உனக்கு போன்லயே சொன்னேன்ல. ஏய், துட்டு 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 எவ்வளவு தருவ? ஐயோ, எவ்வளவு கேட்டாலும் தரேம்மா. பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. முதல்ல வா. ஏய், என் மேலே கை வைக்கிறியா? சொன்ன கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய், இதுல கண்டிஷன்லாம் வேற இருக்கா? ஆமாடா ஆமாடா. சரி, அப்படி என்னடா கண்டிஷன்? சொல்றேன்டா, அப்புறம் சொல்றேன்டா. அது அவன்கிட்ட ஏன் கேக்குற? நேனு செத்தானு செப்பு. நாங்க வந்து உங்க அண்ணனை பாப்பேன். அவன் எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் நடிப்பேன். எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, போய்கிட்டே இருப்பேன். இது கண்டிஷன் நம்பர் 1. அப்புறம் அப்புறம் யாரும் என்ன தொடவே கூடாது. இந்த புருஷங்கிறதுலாம் பேருக்குதான். இது கண்டிஷன் நம்பர் 2. ஏமா, சரி வா, நான் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நேரம் போயிட்டே இருக்கு, வாமா. ஏய், இருடா, நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னை எதுக்கும் கட்டாயப்படுத்தவும் கூடாது, திட்டவும் கூடாது. அப்புறம் இந்த மேலத்தாள சத்தம், உரிமை சத்தம்லாம் சுத்தமா பிடிக்காது. அர்த்தமாயிந்தா? நான் பாத்துக்கிறேம்மா. அர்த்தமாயிந்து அர்த்தமாயிந்து. ஏமா, கோவில்ல தானே நடிக்க போற. பயப்படாம வாமா. we are very decent guys, you know that. நீ கூப்பிடுறேன்னு தான் நான் கோயிலுக்கு வரேன். மத்தபடி எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. சாமியும் கும்பிட மாட்டேன். இந்த சாமி கும்பிடுற பழக்கம்லாம் சுத்தமா கிடையாது. ஏமா, நடிக்க தானே வர, அதுக்கு எதுக்கு இவ்ளோ கண்டிஷன் போடுற? ஹலோ, நடிச்சாலும் என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டு தர மாட்டேன். அர்த்தமாயிந்தா ராஜா? அர்த்தமாயிந்து அர்த்தமாயிந்து. போலாங்களா? எதுல? இதுலயா? சோ இருமா, பேமெண்ட்லாம் போட்டுருவோம். வித்து ரெடி சொல்றேன். இத குடு. இப்போ வந்து குடு. இந்தம்மா, என் கண்ணுடைய சேலை கோயில் இறங்கும் போது இந்த சேலையை கட்டிட்டு தான் இறங்கணும். புரியுதா? அர்த்தமாயிந்தி அர்த்தமாயிந்தி. அர்த்தமாயிந்தாடா. ஒருவேளை எனக்கு உங்க அண்ணனை பிடிக்கலனா? அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆள் பார்க்க சூப்பரா ஹேண்ட்ஸமா இருப்பான். போமா, புடிமா. கட்டம் வச்சிருப்பாரா? கட்டமா? கட்டம்னா தெரியலடா, என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஏய், தாடி தாடி. ஓ, தாடியா? அதெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருப்பாப்ல. வேற லெவல்ல ஒரு பாப்ல. நீ போலாம் புடி. அவனை பார்த்துட்டு நான் சொல்றேன், அவன் அழகா இருக்கானா இல்லையான்னு. குடு. நீ போனா. பாத்து போ. டேய், என்னடா சொல்லிட்டு போறா? நம்மள திட்டிட்டு போறா. போவோம் போ. என்ன திட்டிட்டு இருக்க? யமன் பக்கத்துல நிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சந்தோஷமா இருக்கா. டேய், எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் போட்டுங்கடா. இன்னைக்கு அவன் மிஸ் ஆகவே கூடாது. சரிக்கா, போங்க.
வேற கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டோம், ஒழுங்கா நடிச்சிருவாளடா. அப்பா பாத்துக்கலாம். ஏய் எங்கடா உங்க அண்ணன்? ஏய் இரு வருவாரு. வருவாருல. அங்க பாரு எங்க அண்ணன் வராது. டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹையா. அண்ணே, நான் சொன்ன பொண்ணு இவங்க தான். இவளா? டேய் என்ன செட் ஆகுமா? இதை பாருண்ணே, வேற யாருமே ஊர்ல கிடைக்கல, இந்த பொண்ணு தான் கிடைச்சிச்சு. வேணும்னா பேசி பாரு, இல்லைன்னா அமுச்சு விட்டுருவோம். என்னம்மா திடீர்னு எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டான்ல, எல்லாம் உனக்கு சரிதானே? అదను అంతగా ఉండాడు. டேய் என்னடா சொல்றா? தெலுங்கா அது? டேய் நீ எதுக்கு தெலுங்குல பேசுற? உனக்கு தான் தமிழ் நல்லா வரும்ல, தமிழ்ல பேசுமா. என்னது தமிழ் வருமா? வருணே. தப்புச்சண்டா சாமி. ஆமா நீ யாரு? எது நான் யாரா? ஏய் நீதான் எனக்கு பொண்டாட்டி நடிக்க வந்திருக்கியே. ஓ అది నువ్వేనా? ஏய் என்னடா இவ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா? அண்ணே இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்ட எப்படி? இப்படி வாடா. இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமாண்ணே? டேய் என்னடா அவ சுத்தி எல்லாம் பாக்குறா? வலிக்குது வலிக்குது வலிக்குது. விடு. கத்ரன் அப்போ ஒரிஜினல் தான். டேய் ஒரிஜினலாண்டா. போடா. என்னடா அது? ஏய் திடியா. இவன் கூட நடிக்க எனக்கு சம்மதம் தான். அப்பாடா. என்ன அப்பாடி? அண்ணே 1008 கண்டிஷன் போட்டிருக்கானே இவன். இவளை திட்டக்கூடாதா, இவளை தொடக்கூடாதா? ஐயோ இதெல்லாம் நல்லா கேட்கவே முடியலண்ணே. என்னது இவன் நமக்கு கண்டிஷன் போட்டிருக்காளா? டேய் நியாயமா பார்த்தா நாம தானே இவளுக்கு கண்டிஷன் போடணும். கேள்வி அவட்ட. இங்க பாருமா, இந்த லவ் பண்றதுக்கு உன்னை வர சொல்ல சரியா? நீ நடிக்க வந்திருக்க, அதுவும் என் வைஃப் வர வரைக்கும் தான். அவ வந்தானா உன் ஊரை பார்த்து நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும் சரியா? ஹலோ உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? ஏய் ஆமா நீ இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? ஐயோ அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதால உன் காதுலயே விழலையா? நீ பேசின ஸ்டைல் ரொம்ப அழகா இருந்ததா, அதான் அதையே கவனிச்சிட்டு இருந்தேன். சாரி. போச்சு. నాకు చాలా ఇష్టమైంది. என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்திருந்தேன்னா வச்சுக்கேன், கண்டிப்பா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏய் என்னடா சொல்றா இவ? அண்ணே இப்ப ஒவ்வொன்றும் ஷாக் ஆகிட்டே இருக்காது, எனக்கு பயமா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா கேட்ட நான் என்ன பண்றது? இதெல்லாம் இப்பதான் எனக்கே தெரியும். டேய் இப்பெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாடா. இவளெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாதுடா சாமி. இவளை கிளம்ப சொல்லு. அண்ணே அவசரப்படாத, இவட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு, பார்த்தா நீ அசந்து போயிருவ. அண்ணே இவ யார் குரல வேணாலும் அச்சசல அப்படியே பேசுவானே, மிமிக்ரில சும்மா கலக்குவா. யாரு இவளா? டேய் போங்கடாங்கு, இவளை பார்த்தா குரலை மாத்தி பேசுற மாதிரியா இருக்கா? டேய் நீ ஒத்து கிளம்பு ஒத்து. அண்ணே இப்ப நீ என்ன தெலுங்குல பேசுற? ஓ டேய் நீ வேணாம், கிளம்பு சீக்கிரம் போ, கிளம்பு. இங்க பாருமா, நீ என் வைஃபா தான் நடிக்க வந்த, ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் கூடவே இரு. ஏய் என்ன சொல்ற? ஆமா இதெல்லாம் நான் எப்ப சொன்ன உங்ககிட்ட? வெற்றி செத்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டான். எப்படி உன் குரல்ல பேசின பாத்தியா? டேய் ஆமாண்டா, அப்படியே குரல்ல பேசினால.
நான் தான் சொன்னேன்ல. அண்ணே அவளோட குரலை மட்டும் பார்க்காதண்ணே, அவ சொல்ற விஷயத்தையும் சேர்த்து பாருண்ணே. ஆமாண்டா. இல்லடா அதெல்லாம் வேண்டாம், இவ சரிப்பட்டு வர மாட்டா. முதல்ல இவள போ சொல்றா. அண்ணே நீ அண்ணியோட குரலை ஒரு வாடி போட்டு காமி, எப்படி பேசாம மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க, உன் இஷ்டம். சரிடா, அதையும் பாத்துருவோம். இங்க பாரு, இது என் வைஃபோட குரல். கரெக்டா அவள மாதிரியே பேசணும். சொதப்பனன்னு வையேன், அவளுக்கும் பிரச்சனை ஆயிடும், எங்க எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாரு. உன் வைஃப்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. அறிவு கெட்டவனே, முண்டம் பிராடு என் பக்கம் வா, காலை உடைச்சிடுறேன். ஏதாவது பேசுன அவனை அப்படியே கொன்னிட வேண்டாம். ஏனே உனக்கு வேற மெசேஜே கிடைக்கலையானே? அண்ணே செத்தடா மவனே.